அனைவருக்கும் உங்கள் ரமணா ரவியின் இனிய காலை வணக்கங்கள். சிகரம் செதுக்கிய சிற்பங்கள். ஆமாம், இந்த தொடரை நான் எழுத போகிறேன்னு என்னோட நண்பர்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டு இருந்தேன். அது எழுதுறதை விட இந்த யூடியூப் வீடியோ மூலமாக இன்னும் சொன்னோம்னா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பரவலாக தெரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் இதை யூடியூப்பில் என்னோட சேனலில் ராக ஆராதனை சேனலில் சிகரம் செதுக்கிய சிற்பங்கள் அப்படிங்கிற தலைப்புக்கு ஏத்தாப்புல நம்ம பாலச்சந்தர் சார், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிகரம் செதுக்கிய சிற்பங்கள்னு எதுக்கு பேர் வைப்போம். பாலச்சந்தர் சார் ஒரு சிகரம் தானே, இயக்குனர் சிகரம். அவர் எவ்வளோ விதவிதமான ஒரு பாத்திரங்களை நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காரு. அரங்கேற்றம் லலிதாவிலேருந்து லாஸ்ட் கல்கியிலேருந்து அக்னி சாட்சி சரிதாவிலேருந்து எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் இந்த பெண் கதாபாத்திரங்கள். இது நம்மளோட நினைவை விட்டு அகலாதது. அதுவும் எனக்கு பாலச்சந்தர் சார் படம்னா ரொம்ப 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 பிடிக்கும். என் உலகத்துக்கே பிடிக்கும். அதில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவர் எவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பார் தெரியுமா? நம்ம அந்த கதாபாத்திரங்களுக்காகவே நம்ம அவரோட படங்களை பார்க்க ஆரம்பிப்போம். இன்றைக்கும் ஒரு படத்தை பார்த்துட்ட உடனே தேட்டரை விட்டு வெளியில் வந்தோடனே அந்த கதாபாத்திரம் தான் மனசில் நிற்கும். ஆனால் இப்போ சமீபமாக வரக்கூடிய படங்கள் எதுவுமே அது மாதிரி நிற்கலை. நம்ம பாலச்சந்தர் சாரோட படங்களில் ஒவ்வொரு கேரக்டர்ஸுங்களும் நம்ம இன்றைக்கும் அவர் மறைஞ்சாலும் அவரோட கேரக்டர்ஸுங்க நம்மளோடய வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் இனிமே வரப்போகிற எபிசோடுகளில் பாலச்சந்தர் சார் செதுக்கிய சிற்பங்கள் வரிசையாக ஒவ்வொரு கதாநாயகங்கள் கதாபாத்திரங்களை பற்றி ஒவ்வொரு படமாக நான் உங்ககிட்ட எனக்கு மனசில் பிடிச்சதை, என் மனசில் யோசித்ததை, அந்த படம் எனக்கு ஏற்படுத்திய பாதிப்பை இதெல்லாம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். வாங்க நம்ம இன்னைக்கு முதல் அவர் எழுதிய, இயக்கிய, செதுக்கிய அரங்கேற்றம் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரங்கேற்றம் லலிதாக்கள்லாம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாறுதலே இல்லை. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு 1973ஆம் வருஷம் வந்திருக்கு. இதில் நடிகர் நடிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவகுமார், பிரமீளா, கமலஹாசன், ஜெயசித்ரா, ஜெயசுதா, எஸ்பி சுப்பையா, எம்என் ராஜம், சுந்தரிபாய், அச்சுச்சோ சித்ரா, செந்தாமரை, சசிகுமார், கமலஹாசன். என்னடா அது அவர் பேரை விட்டுட்டீங்களேன்னு பார்க்குறா. அதாவது மீசை அரும்புற ஒரு வயதில் இருக்கிற வாலிப கமலஹாசன். இவங்களாம் நடிச்சது. பிரமீளா லலிதா அப்படிங்கிற கதாபாத்திரம், கமலஹாசனுக்கு தியாகு அப்படிங்கிற கதாபாத்திரம், சிவகுமாருக்கு பசு